சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு முதல்ல வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் டாக்டர் குரு நாகராஜன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா, இந்த ஆவணி மாதத்தோட ஜோதிட பலன்கள் பார்க்க போறோம். சிம்மராசி நேயர்களே, இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சிம்மராசியை பத்தி சொல்லவே வேணாம். இந்த ஆவணி மாசம் பட்டைய கலப்போம். அதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, ராசி அதிபதி ராசிக்குள்ள பிரவேசமாகிறாரு. அந்த ராசி அதிபதி அந்த ஒரு மாசமும் அங்கதான் இருக்க போறாரு. சிம்மம் அந்த சூரியனே அங்க இருக்கிறதுனால அரசு சார்ந்த அரசாங்கம் சார்ந்த இந்த விஷயத்துல போறவங்க உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய காலமாக இது இருக்கும். உங்களோட தகப்பனார் வழியில பெரிய பெரிய நன்மையெல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம். அவருக்கு ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். அவர் மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அவருக்கு அப்பா கொடுத்துட்டு போன சொத்தை உங்ககிட்ட கொடுக்கக்கூடிய காலமாக இது இருக்கும். உங்களை அவர் சரணடைகிறார். உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய நினைக்கிறாரோ அது கூட இந்த மாசம் நடக்கிறதுனால அவருக்கு உங்களை சரணடைகிறார். அட் த சேம் டைம் அவருக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஏன்னா அங்க கேதுவும் இருக்கிறாரு. அப்பாவுக்கு கொஞ்சம் குழப்பமான காலம் உண்டு. அந்த குழப்பத்தை தீக்கணும் அப்படின்னா இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நவகோள்ல இருக்கக்கூடிய சூரியனுக்கு நீங்க முறையா வழிபடுவதன் மூலமாக, ஞாயிற்றுக்கிழமை போய் வழிபடுவதன் மூலமாக அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் தீர்ந்து நன்மையான பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம். ஒண்ணு. அடுத்து இந்த ராசியை பொறுத்த முடிக்கும், 2ஆம் இடத்துல சுக்கிரன் நிக்கிறாரு. பட் அவர் நீசமா நிக்கிறாரு. இது என்ன செய்யும் அப்படின்னா, பணம் வருது ஆனா வந்த பணம் காணும். ஏன்னா நீசங்கிறது நோ மோர் அப்படிமா. அப்ப சுக்கிரன் அங்க இருக்கிறது சிறப்பு. தனகாரகன், காலபுருஷனுக்காக தான் தனகாரகன், கணத்துக்கு காரகன். பணம் வருது ஆனா காணாம போகுது. ஸோ காணாம போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இப்போ 1ஆம் தேதி தெரிஞ்சுக்கிட்டதுனால இந்த 31 தேதி இருக்கு. இந்த 31 நாள் எப்படி ஓட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணத்தை கவனமா கையாள்வதன் மூலமாக, ஒருவேளை நீங்க ஆணாக இருந்தா உங்க மனைவிட்ட பணத்தை கொடுத்துருங்க. அவங்கள இப்ப மெயின்டைன் பண்ண சொல்லுங்க. ஏன்னா அவங்க வேற ராசியா இருப்பாங்க தானே. மெயின்டைன் பண்ண சொல்லுங்க, அவங்க சரி பண்ணிக்குவாங்க. ஒருவேளை நீங்க மனைவி உங்க கணவர்கிட்ட பணத்தை இந்த மாசம் கொடுத்து அவரை இந்த காலத்தை மெயின்டைன் பண்ண சொல்லுங்க, நல்லா இருக்கும். ஏன்னா குடும்பத்துல ஒருத்தர் இந்த மாசம் கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிக்கணும். இவர் பண்ணிக்கிட்டு இருந்த மேலாண்மையை அவர்கிட்ட கொடுத்துடணும். அவர் பண்ற மேலாண்மை இவங்ககிட்ட கொடுத்துக்கணும். செஞ்சு பாருங்க, இது கொஞ்சம் இந்த மாசம் சக்சஸ் வரும். அதுக்கப்புறம் இந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு. அது அந்த ஆவணி 1ல அங்க இருக்கிறதுனால, இவர் 12ஆம் இடத்து விரையாதிபதியாக இருக்கிறதுனால உங்களோட சகோதர சகோதரிகளுக்காக நீங்க இந்த காலத்துல செலவழிக்கக்கூடிய காலமாக இருக்குது. அவர்களோட படிப்பு செலவுக்காகவோ, அவர்கள் வெளிநாட்டு போகக்கூடிய சூழலுக்காகவோ, இல்லாட்டி மருத்துவ செலவுக்காகவோ செய்யக்கூடிய சூழல் உண்டு. ஸோ மருத்துவ செலவுங்கிறது நமக்கு ஆகாது. அதற்கு பதிலாக அவர்களுக்கு தேவையான சில பொருட்கள் நீண்ட காலம் அவர்கள் உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்தீங்கன்னா அது நன்மையான பலனை தரும். இதுல ஏன் முக்கியமான காரணம் சொன்னா, பொதுவா இந்த சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ராசி அதிபதி நீசமாயிடுவார். நீசமானதுனால உங்களோட இளைய சகோதர சகோதரி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட நீங்க வச்சுக்க கூடாதுன்னு நாங்க சொல்லுவோம். அப்ப அங்க சந்திரனும் இருக்கிற விரையாதிபதியாகவும் இருக்கிறதுனால அவர்களுக்காக நீங்களே வாலண்டியரா போய் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாசம் நல்லா இருக்கும். ஒண்ணு. அடுத்து உங்களோட சொத்து சுகம், வண்டி வாகனம், இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நன்மையான மிக மிக லாபமான விஷயத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த ராசிக்கு அதிபதி இந்த நம்ம சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல நிக்கிறார், லாபஸ்தானத்தில் நிக்கிறார். அப்ப சொத்துக்கள் மூலமாக வந்துகிட்டு இருந்த வருவாய் இதுக்கு முன்னாடி நின்று இருந்துச்சு. ஏதாவது கோர்ட்டு கேஸ்ல போய் நின்றுகிட்டு இருந்துச்சுன்னா இப்போ நீங்க கோர்ட்டு கேஸ்ல ஜெயிச்சு அந்த சொத்தை மீட்டெடுத்துருவீங்க. ஏற்கனவே உங்க இடத்துல ஒருத்தர் வாடகைக்கு இருக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா, கோர்ட்ல ஒரு புட்டப் கேஸ் போட்டிருக்காரு. அதாவது இந்த இடத்த நான் காலி பண்ண மாட்டேன், வாடகையை உயர்த்தி தர மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி கேஸ் போட்டிருக்காரு. அது நீண்ட காலமா போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா இந்த ஆவணி மாசம் நரசிம்மரை போய் வணங்கிக்கிட்டு வந்துட்டு நீங்க அந்த கேஸ் விஷயமா உங்க லாயர்கிட்ட பேசி பாருங்க. இந்த கேஸ் ஒருவேளை இந்த ஆவணி மாசம் கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா உங்க பக்கம் கேஸ் தீர்ப்பாகும். அந்த இடம் உங்களுக்கு மீட்கப்படும். அதோட சேர்த்து இந்த நீண்ட காலம் இருந்த அந்த வாடகை பாக்கி இதெல்லாம் உங்க கைக்கு வந்து சேர்ந்துடும். இது உறுதி. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் இடம் உங்களோட எப்படி சொல்றது, குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. அவரு
அதிபதி உச்சமா நிக்கிறாரு, இந்த ராசிக்கு உச்சமா இருக்கிறாரு, 12ஆம் பாவத்துல இருக்கிறாரு. அதனால என்ன விஷயம்னா, குழந்தைக்காக நீண்ட காலம் நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இப்போ மருத்துவ ரீதியாக உங்களுக்கு குழந்தை பெற தகுதியான காலமாக இருக்கிறது. ஐவி போன்ற விஷயங்கள் டாக்டர் பரிந்துரைத்திருந்தாங்கன்னா அதை நீங்க ஏத்துக்கோங்க. இது சரியான காலமாக இருக்கு. கொஞ்சம் மருத்துவ செலவு செய்யுங்க. குழந்தை பாக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களை நன்மையான பலனை நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து சர்வீஸ். இந்த அதிபதி தன் பாவத்துல இருந்து 3ல போய் நிக்கிறாரு, முயற்சி ஸ்தானத்துல நிக்கிறாரு. சோ சிம்மராசிக்காரங்க நீண்ட காலமா சர்வீஸுக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க. இல்லாட்டி அதுல கிடைச்சும் பலன் இல்லாம இருக்கு. இல்ல நீண்ட காலமா உங்களோட சர்வீஸ்ல ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ கிடைக்கும். ஏன்னா குரு இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா அந்த இடத்த பாக்குறாரு. அப்ப இந்த வருஷம் பூரா பார்க்கத்தானே செய்வார் சார். உண்மைதான், இந்த வருஷம் பூரா பார்ப்பாரு. ஆனா இந்த வருஷத்துல இந்த மாசம் மட்டும் தான் இந்த ராசி அதிபதி இங்க இருப்பாரு, சிம்மராசிக்கு அதிபதி சிம்மத்துல இருப்பாரு. அப்போ இந்த சிம்மராசிக்கு அதிபதி சிம்மத்தில் இருக்கும் போது இந்த குரு பாக்குறாரு அப்படின்னா அது பிளஸ் பாயிண்ட். அப்ப சர்வீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு மிக மிக நன்மையான பலன்களை இப்ப நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த ராசிக்கு நேர் 7ஆம் இடம், அங்க ராகு நிக்கிறாரு. அந்த இடத்துக்கு ஏதாவது கோள்களோட பார்வை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனும் கேதும் தான் பாக்குறாரு, ராசி அதிபதி தான் பாக்குறாரு. அதாவது சிம்மராசிக்கு அதிபதி அந்த 7ஆம் இடத்தை பாக்குறாரு, அங்க ராகுவும் இருக்கிறாரு. சோ ராகு அங்க இருந்து இந்த சூரியன் அங்க பார்த்து கேதுவோட பார்வை, அதாவது கேதுவுடன் இணைந்து பார்க்கறதுனால இந்த மாசத்துல சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் திருமணத்தை தள்ளி போடலாம், தப்பு இல்ல. அதாவது இந்த ஒரு மாசம் மட்டும் தள்ளி போடலாம். ஆனா பொண்ணு பாக்குறத ட்ரை பண்ணலாம், தப்பு இல்ல. திருமண விஷயம் அப்படி மட்டும் இந்த ஆவணி மாசம் வைக்க வேணாம் சிம்மராசிக்காரங்களுக்கு. வேற தேதியில வேற ஆவணிக்கு அப்புறம் கழிச்சு வரக்கூடிய மாசங்கள்ல நீங்க வைப்பதன் மூலமாக இது நன்மையான பலனை தரும். ஏன்னா இந்த ராசிக்கு நேர் 7ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்துல சனியும் இருக்கிறாரு. இந்த ராசியை பார்க்கக்கூடிய கோள்கள் மிக சிறந்த கோள்கள் அல்ல. சூரியன், கேது, ராகு, அதுக்கு 8ல சனி, இதெல்லாம் சம்மந்தப்படுறதுனால இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க இந்த ஒரு மாசம் மட்டும். அதுக்கப்புறமாக 8ஆம் இடத்துல ஏற்கனவே சனி அஷ்டமத்து சனியாக போய்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் வக்கரமாக இப்ப இருக்கிறதுனால இந்த அஷ்டம சனியினால ஏற்படக்கூடிய துன்பங்கள்ல இருந்து நீங்க இப்ப விலகலாம். எப்ப டிசம்பர் 11 வரைக்கும் இருக்கு, 2026 வரைக்கும். ஆனால் இந்த மாசத்துல இங்க சூரியன் இங்க இருக்கிறதுனால, அந்த ராசி அதிபதி அங்க இருக்கிறதுனால ரொம்ப பிரச்சனைக்கு அஷ்டம சனியினால ஏற்பட்ட பிரச்சனையில இருந்து நீங்க இப்போ ரிலீஃப் ஆகலாம். இந்த ஒரு மாசம் அப்பாடா அப்படின்னு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வரக்கூடிய டிசம்பர் 11 வரைக்குமே இருக்கு. இருந்தாலும் இந்த மாசம் ஸ்பெஷலாக மாசமாக உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சிம்மராசிக்கு 9ஆம் இடத்தை பார்த்தீங்க அப்படின்னா அது நீண்ட தூர பயணம், உங்களோட தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லலாம், உங்களோட குலதெய்வ வழிபாடு, இதை பத்திலாம் சொல்லலாம். அந்த இடத்துக்கு அதிபதி இந்த ராசியை பொறுத்தவரை 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதுல பூரா நன்மையான பலனை ஏற்படும். அதாவது வேஷத்துக்கு 3ஆம் இடம், இந்த சிம்மத்துக்கு 11. 3-11ங்கிறது ஒரு வெற்றியை தரக்கூடிய மிகச்சிறந்த பாவமாக இருக்கிறது. அப்ப நீங்க தூரதேச பயணம் போகணும்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா விசா கிடைக்கிறது, பாஸ்போர்ட் கிடைக்கிறது, இது எல்லாமே இந்த காலத்துல சக்சஸ் ஆகும். வெளிநாட்டு போறது சிக்கல் இல்லாம போயிட்டு வரலாம். ஒருவேளை பெரிய படிப்புக்காக போறீங்க அப்படின்னா இது சிக்கல் இல்லாம போயிட்டு வரலாம். அதுக்கு காரணமும் இருக்கு, இன்னொரு காரணமும் இருக்கு. இந்த புதன் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இங்க பேச்சாகி இங்க வர்றாரு. சோ இந்த ராசிக்கு வர்றதுனாலையும் அது புதனாக இருக்கிறதுனாலும் அது என்ன பண்ணும் அப்படின்னா படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நன்மையான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10ஆம் இடம் தொழில் பத்தி சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்துக்கு அதிபதி சுக்கிரனாக இருந்து அவரு தன் பாவத்துக்கு 5ல தான் போய் உட்கார்றாரு. அவர் நீசமா இருக்கிறாரு. நீசம் இருந்தா கூட தன் பாவத்திற்கு 5லோ 9லோ போய் உட்காரும் போது அந்த பாவ அதிபதி நன்மையான பலனை தருவாரு. அப்ப சிம்மராசிக்கு இந்த காலத்துல நல்ல தொழில் மூலமாக வருமானம் இதெல்லாம் நல்லபடியாக அமையும். அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்துல போய் அவர் உட்கார்ந்ததுனால அந்த தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய பாக்கெட், அந்த பணம் கூட நம்ம பாக்கெட்லயே சேரும். சோ இதை நீங்க ஷியரா எதிர்பார்க்கலாம். அடுத்து 11ஆம் பாவம் லாபஸ்தானம் சொல்லுவாங்க. இந்த தொழில் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானத்தை சொல்லக்கூடியது அந்த 11ஆம் பாவம். அந்த இடத்துக்கு அதிபதி புதனாக இருந்து அவர் இந்த ராசிக்கு 12ல நிக்கிறாரு. ஆனா ராசிக்குள்ள இன்னும் 2-3 நாள்ல பிரவேசம் ஆகிற சூழ்நிலையில இருக்கிறதுனால அந்த 11ஆம் இடத்த லாபத்தை கொண்டு உங்ககிட்டயே சேர்ப்பார்.
அப்ப இந்த காலத்துல தொழில் மூலமாக வருமானமும் உண்டு, லாபமும் உண்டு. ஏற்கனவே வர வேண்டிய பணம், உங்களோட பிசினஸ் பார்ட்னர் மூலமா வர வேண்டிய பணம் பூரா இந்த காலத்துல சிம்மராசிக்கு வந்தே சேரும். அதை நீங்க உறுதியாக எதிர்பார்க்கலாம். 12ஆம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் விரயத்தை சொல்லக்கூடிய பாவகம் தான். அதே சமயம் மனைவியுடனான ஊடல், அதெல்லாம் சொல்லக்கூடிய கூடல் பத்தி சொல்லக்கூடிய இடம்லாம் அந்த 12ஆம் இடம் தான். அயன சயன போகம்னு சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு அதிபதி சந்திரனாக இருந்து இந்த ராசிக்கு 3ல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அடுத்து சில நாட்கள்ல அவர் விலகி அடுத்த ராசிக்கு போகக்கூடிய சூழலும் உண்டு. ஆனாலும் அந்த மாசத்துல அவர் அங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால சின்ன சிக்கல், அதற்கு பின்னால அதாவது ஒரு ஒரு சின்ன சண்டை, அதுக்கு பின்னாடி வரக்கூடிய நன்மை, இதெல்லாம் அவர் ஏற்படுத்தி தரக்கூடிய நிலையில இருக்கிறதுனால உங்கள் மனைவியுடனான சிக்கல் பிணக்குகள்லாம் தீரும். நன்மையான பலன்கள் இந்த மாசம் இருக்கும். இது சிம்மராசிக்குரிய பலனாக இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.